ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ நண்பர் ஒருத்தர் வந்து நம்ம வீடியோட கமெண்ட் செக்ஷனில் ஏன் ஸ்க்ரீன்ஷாட்டை காட்டுறீங்க, ஒய் யூசிங் ஸ்க்ரீன்ஷாட், யூ கேன் ஷோ யுவர் டேரக்ட்லி இன் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுருக்காரு. அதாவது டேரெக்டாக அக்கௌண்ட்லேருந்து காட்ட வேண்டியதுனே, ஏன் ஸ்க்ரீன்ஷாட்டை காட்டுறீங்கன்னு. ஐயா, நான் ஸ்க்ரீன்ஷாட் காட்டணும்னு பர்பஸாக பண்ணல. டக்குன்னு வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டது இருந்தது, அதனால் அதை காட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை. உங்களுக்கு டேரெக்டாக அக்கௌண்ட்லேயே காட்டணும்னா அதை இந்த வீடியோவில் காட்டிடுறேன், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்குது, அதையும் பேசிடுவோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ லிட்ரலி ப்ரூஃப் இதுதான் இருக்கும். அண்டு நிறைய சைக்காலஜி ரிலேட்டடாகவும் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் நிறைய சைக்காலஜி இருக்கும் அண்டு நிறைய சந்தோஷமான விஷயங்களும் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் எதுவும் கற்றுக்க முடியாது, பட் ஷேர் மார்க்கெட் எவ்வளோ பவர்ஃபுல்லான டூல் அப்படின்றது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இதில் டெக்னிக்கலாக ப்ராப்பராக பண்ணால் எந்த அளவுக்கு நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ நல்லா பார்த்துக்குங்க. நான் ஏஞ்சல் ஒன் தான் ஓப்பன் பண்ணுறேன், இல்லைங்களா? ஏஞ்சல் ஒன், ஓகேவா? ஸோ ஏஞ்சல் ஒன், ஸோ என்னோடய பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ ஏஞ்சல் ஒனில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன்னா, ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் வந்து ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர், இந்த ஏரியா. ஃபஸ்ட்டு இப்போ ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் உள்ள போகிறேன், இல்லை இதில் போகிறேன் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதில் போனீங்கன்னா நான் கடைசியாக எப்போ ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி அக்டோபர், ஓகேங்களா? ட்ரேடிங் கோசம் எவ்வளோ போட்டிருக்கேன்? 9800 ரூபா, ஓகேங்களா? 9800 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பேக் போகிறேன். இப்போது ஸ்டேட்மெண்ட் லெஜர் போகிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் லெஜர் இல்லையா, இது போகிறேன். ஸோ ஸ்டேட்மெண்ட் லெஜரில் டேட் மாற்றிக்கிறேன். ஸோ 9ஆம் தேதி லாஸ்ட்டு 15 டேஸ் வச்சுக்கிறேன். ஸோ லாஸ்ட்டு 15 டேஸ் வச்சுன்னா கிட்டத்தட்ட நமக்கு அக்டோபர்லேருந்து வருது. ஏன்னா நான் 9ஆம் தேதி தான் போட்டேன், அக்டோபர் 9 தான் போட்டேன், இப்போ 11லேருந்து வருது, ஓகேங்களா? இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு ஒரு டைம் வந்து சடனாக ஒரு ஸ்பைக் இருக்கும். எங்கன்னா 15,000 வரைக்கும் நம்ம க்ளோசிங் வரும்போது அடுத்த நாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா 67 இருக்கும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது உள்ளே போகிறேன். உள்ளே போனீங்கன்னா நான் வந்து டெலிவரியில் ஒன்று விற்கிறேன். என்ன விற்கிறேன்? நிப்பான் ETF வந்து விற்கிறேன். இதை நான் குரூப்லேயே சொல்லியிருந்தேன், நான் விற்கிறேன்னு சொல்லிட்டு. அதுக்கான ஃபண்டு வந்து எனக்கு அலர்ட் வருது, உள்ளே வருது. இது ஏன் நான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் தமிழ்நிலையில் பார்த்துருப்பீங்க, என் ஒய்ஃப்க்கு வந்து தீபாவளிக்கு ஐஃபோன் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபோன் வாங்கி தரலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளானில் இருந்தேன். அவங்களும் அதுக்கு கிட்டத்தட்ட ஐஃபோன் சொல்லலை, அவங்ககிட்ட ஒரு நல்ல ஃபோன் தான் சொல்லியிருந்தேன். பட் கடைசி நேரத்தில் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு அவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் வேணாம், கம்மியான காஸ்ட்லியாக வாங்கி கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு 15,000 அவங்களுக்கு ஒரு மொபைலும் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த ஃபண்டை வந்து நான் அப்படியே தான் வச்சுருந்தேன். ஸோ அதை தான் ட்ரேடிங் யூஸ் பண்ணேன், ஓகேங்களா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 60,000 ரூபா வந்திருக்கும். லைக் இந்த இடத்துக்கிட்ட எங்கள் உங்களுக்கு வந்து சடனாக வந்து 15,000லேருந்து 67 ரூபா கிட்ட ஏறி இருக்கும். பட் அன்றைக்கி ப்ராஃபிட்டுமே பண்ணியிருந்தேன். ட்ரேடில் அன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி மட்டும் ட்ரேடில் வந்து 4,500 ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் இந்த 47 ப்ளஸ் ஏற்கனவே இருந்த க்ளோசிங் அக்கௌண்ட்டு பேலன்ஸ், இது எல்லாமே கலந்து தான் வந்துச்சு, ஓகேங்களா? ஓகே, அப்போது எப்படி வந்து நம்ம 15,000 வந்து கேபிட்டலோடு சேர்ந்து இவ்வளோ ஏறிச்சுன்னு பார்த்தோம். ஸோ அப்போது ஏற்கனவே வந்து ஒரு 9,800, அதுக்கப்புறம் இந்த ஃபண்டு ஆட் ஆச்சு இல்லையா, 47,763. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். ஏன்னா அதுதான் என்னோடய கேபிட்டல் அடுத்தடுத்த ட்ரேடுக்கு. ஸோ அது எவ்வளோன்னு பார்ப்போம். இப்போது கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே 9,800 போட்டிருந்தேன். அதிலிருந்து நான் வந்து 15,000 சம்பாரிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 4,000 சம்பாரிச்சிருந்தேன். கிட்டத்தட்ட 20,000 ரூபா 7 நாளில் சம்பாரிச்சிட்டேன். அது தனி. ஆனால் நான் போட்ட கேபிட்டலோட 9,800 தான். ப்ராஃபிட்டை தனியாக விட்டுருங்க, ஓகேங்களா? ப்ளஸ்ஸு ட்ரேடிங்கில் இதில் ஐடிபிஸ் நான் விற்றுலேருந்து வந்த காசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 47,763. 47,733 தானே, 63. ஸோ அப்போது என்னோடய கேபிட்டல் 57,500. 57,500ன்னு வச்சுப்போம், ஓகேங்களா? 57,500 தான் என்னுடைய நான் போட்ட கேபிட்டல். இந்த கேபிட்டல் இப்போ எவ்வளோவா ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம் ப்ராஃபிட்டில். ஸோ மறுபடியும் ஸ்டேட்மெண்ட் லெஜரில் போகிறேன். ஸோ இது பாருங்கள், 80,000 ரூபா. சாரி, இது டேட்டு மாற்றணும் வரேன். நம்ம அந்த 53லேருந்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ 67. ஸோ அந்த 47 ரூபா நம்ம கேபிட்டல் போட்டோம்ல, அதுக்கப்புறம் 67 ஆச்சு. அந்த 67 82 ஆச்சு. அந்த 82 85 ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 82 85 ஆச்சு. 85 வந்து 30,000 ஆச்சு. இந்த 30,000 வந்து 1,03,000 ஆச்சு. ஸோ இப்போதைக்கு என்னுடைய பேலன்ஸ் வந்து 1,03,000. ஸோ இப்போ இங்கே உங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வரும். எப்படி வந்து இந்த இடத்துல 30,000 வந்துச்சு 85லேருந்து -55 ஏன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது நான் ஒரு பொசிஷனல் ட்ரேடில் இருந்தேன். அண்ட் எனக்கு அன்றைக்கி ஒரு 6,000 ரூபாய் லாஸுமே ஆச்சு. 6,000 ரூபாய் லாஸ் மட்டும் தான் நான் புக் பண்ணேன். அதுக்கப்புறம் பொசிஷனல் ட்ரேட் இருந்தேன். அந்த பொசிஷனல் ட்ரேடு அடுத்த நாள் வந்து எனக்கு ப்ராஃபிட்டில் புக் ஆகி என்னுடைய கேபிட்டல், அதாவது நான் 57,000 போட்டது வந்து 1,03,000 ரூபாவாக மாறி இருக்குது.
ஓகேங்களா. ஸோ ஐஃபோன் வாங்க வேண்டிய காசு எனக்கு வந்து 2 ஐஃபோன், ஒரு ஐஃபோன் வாங்க வேண்டிய காசு எனக்கு 2 ஐஃபோன் வாங்குற அளவுக்கு எனக்கு காசு. நான் ஆக்சுவலாக வந்து ஐஃபோன் 15 ஒரு 50 ரூபா ரேஞ்சில் வித்துட்டு இருந்துச்சு இந்த தீபாவளிக்கு. அதை வாங்கணும் தான் நினச்சிருந்தேன். இப்போ நினச்சா நம்ம 2 ஐஃபோன் வாங்கலாம், அந்தளவுக்கு அந்த ஃபண்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பேலன்ஸ், டோட்டல் ட்ரேடிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போது 25ஆம் தேதி, நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது 25ஆம் தேதி 8/11 லாஸ்ட்டாக அப்டேட் ஆயிருக்கு. என்னோடய பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 1,03,245 ரூபா. ஓகேங்களா. ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ண கேபிட்டல் நான் ஆல்ரெடி சொன்னேன் 57,500 ரூபா அந்த ரேஞ்சில் நம்ம யூஸ் பண்ண கேபிட்டல். இப்போது இது எவ்வளோ டபுளாக இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா. இப்போ வந்து -1,03,000 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க. 45,000 ரூபா ப்ராஃபிட். ஸோ 45,000 டிவைடட் பை 57, சாரி 45,000 டிவைடட் பை 57,000 இன்ட்டு 100, கிட்டத்தட்ட 78%. எத்தனை நாள்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் ஆனது நம்ம இன்றைக்கி 17ஆம் தேதி தான் வந்து நமக்கு அந்த 57 ரூபா ரவுண்ட் பண்ணி நமக்கு வரமே. 57 ரூபா நம்ம கேபிட்டலே வந்து 17ஆம் தேதி தான் போடுறோம். 20, 22, 23, 24, 1, 2, 3, 4 நாளில் நம்ம கேபிட்டல் கிட்டத்தட்ட 78% க்ரோ ஆகிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி 10,000 போட்டது 7 டேஸில் எப்படி வந்து 100% க்ரோ ஆச்சுன்னு சொல்கிறது வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் தான் ஒருத்தர் என்ன ஸ்க்ரீன்ஷாட் வச்சு பண்ணுறீங்கன்னு கேட்டார். இப்போ என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டு லெஜரையே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டிட்டேன் ஏஞ்சல் ஒன்ல. ஐ திங்க் உங்களுக்கு இப்போது நம்ம ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிலேருந்து நம்ம ஏர்ன் பண்ண விஷயங்கள் ட்ரூ அப்படின்னு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஓகே, இதில் ஃபர்தராக இன்னும் என்ன விஷயம் மெயினாக நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன்னா, ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாளில், ஓகேங்களா, 15 நாளில் நம்ம ஏர்ன் பண்ண இது மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45,000 ஷேர் மார்க்கெட்டில் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸில். ஓகேங்களா. ஸோ இப்போ இவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், எல்லோரும் காசு போட்டால் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஷேர் மார்க்கெட்டால் நடுத்தருக்கு வந்த குடும்பம் நிறையா இருக்குது. ஓகேங்களா. ஷேர் மார்க்கெட்டில் போட்டு லாஸ் ஆனவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட்டே என்ன சொல்கிறாங்க, ஒன்லி ஒரு 1 or 2% தான் ஷேர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணுறாங்க, இது எல்லாருமே லாஸ் தான் பண்ணுறாங்க, அதுவும் ஆப்ஷன்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதெல்லாம் பார்த்து நீங்கள் மோட்டிவேட் ஆகி நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு பிளாங்காக பண்ணாதீங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 4 இயர்ஸாக ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் ஆகி கற்றுக்கிட்டு பேப்பர் ட்ரீட் பண்ணி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி எங்கே தப்பு பண்ணுறன்றதை ரெட்டிஃபை பண்ணி எப்படிலாம் ஏர்ன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியை தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணுறேன். ஓகேங்களா. நானுமே இன்னும் ஃபுல்லாக கற்றுக்கல. எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜியை மறுபடியும் அப்ளை பண்ணி நான் ரிட்டர்ன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகேங்களா. பட் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, எந்த இதுவுமே இல்லாமல் பிளாங்காக நம்ம குரூப்பில் கூட நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ அங்கே நம்ம நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணிகிட்டு இருப்போம், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நிறைய பேர் மைனஸில் போடுறாங்க, நான் இன்றைக்கி ஒரு லாஸ் ஆகிட்டேன் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிலாம் போடுறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, தெரியாமல் பண்ணாதீங்க, தெரிஞ்சவங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், கேட்டுட்டு பண்ணுங்கள் அப்படின்றது மட்டும்தான். ஓகேங்களா. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஓகேங்களா. உங்களுக்கு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு பண்ணுங்கள். ஓகேங்களா. நம்ம வந்து கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறோம், நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைஸ் கிடையாது. பட் நம்ம கோர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பெய்டு கிளாஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேங்களா. இல்லைனா குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், அதில் நான் அட்மின் நம்பர் என்ன இருக்கும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இதை தாண்டி நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ வந்து ஸ்லோலி நம்ம பெய்டு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஸ்டில் நிறைய பேர் வந்து பேப்பர் ட்ரேடில் தான் இருக்காங்க. ஒரு சிலர் மட்டுமே மணி போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா மற்றவங்க எல்லோரும் பேப்பர் ட்ரேடில் ப்ராக்டிஸில் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்ததுக்கப்புறம் மட்டும்தான் அவங்கள வந்து ரியல் டைம் ட்ரேடில் உள்ளே எடுத்துகிட்டு போவேன். ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபீட்பேக்கு நம்ம குரூப்லேயே நிறைய பேர் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபோன் நம்பர் எல்லாமே தரேன், நீங்கள் யாருக்கு வேணால் ஃபோன் பண்ணி எப்போ வேணால் கேட்கலாம் நம்மளை பற்றின ஃபீட்பேக்கை. இன்றைய தேதியில் ஒரு 40,000 ரூபா சம்பளம் ஒரு ஃபுல் டைம் வேலைக்கு போகிறவங்களாலே சம்பாதிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு பையன் வரான், இல்லை வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க, இவங்க எல்லாமே வீட்டிலேயே லேர்ன் பண்ணி அழகாக கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுக்கான ப்ரூஃப் தான் இது. நான் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிட்டேன், நான் வந்து பெரிய ஆள் அப்படிலாம் காட்டுறதுக்கே கிடையாது. ஏன்னா நானும் என் சேனலில் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய இடத்துல லாஸ் ஆகிட்டேன்னு வீடியோ போட்டிருப்பேன், நிறைய இடத்துல வந்து தப்பு பண்ணிட்டேன்னு வீடியோ போட்டிருப்பேன், அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு ஃபண்டு போட்டு லாஸ் ஆகிட்டேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் பண்ண எல்லா தவறும் நான் பண்ணிட்டேன். என்றைக்கு நான் வந்து இம்ப்ரூவ் ஆனேன்னா, மற்றவங்க பேச்சை கேட்காம நம்மளே தனியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும்போது மட்டும்தான் நான் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பித்தேன். அதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 2 வருஷம் ஆகிடுச்சு இம்ப்ரூவ் ஆகி. பட் உங்களுக்கும் அதே 2 வருஷம் வேண்டாம், உங்களுக்கு சீக்கிரமாக நீங்கள் கற்றுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கால் பண்ணுங்கள். அடுத்த விஷயம், இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப் எடுக்காமல் இருக்குது. என்னென்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, வாய்ப்பு இருக்குது, ஜஸ்ட்டு மானிட்டர் மட்டும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என் குரூப்பில் வந்து ஒரு 9 பேர் இருக்காங்க, 90 பேர் இருக்காங்க. ஸோ அந்த 90 பேரில் நான் தீபாவளி அப்போ ஒரு இது கொடுத்துருந்தேன், ஃப்ரீ கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறேன், அதை வச்சே நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மட்டும்தான் ஃப்ரீ கிளாஸ் அட்டன் பண்ணார். அவருமே இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். தீபாவளிக்கு நம்ம கிளாஸ் அவருமே இப்போ ப்ராஃபிட்டில் இருக்கார்.
நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த 90 பேர் பேலன்ஸ் 90 பேர் என்ன மைண்ட் செட் இருக்காங்க தெரியல. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தாராளமாக பண்ணுங்கள். அது ஒரு 10% மட்டும் எடுத்து பண்ணுங்கள். 10,000 ரூபா ஒரு பெரிய கேபிட்டலாக என் போர்ட்ஃபோலியோவில் 2 லட்ச ரூபா இருக்குது. அதுலேருந்து எனக்கு பெரிய ரிட்டர்ன்ஸே கிடையாது, ஸ்லோவாக தான் இருக்குது. அதுலேருந்து ஒரு 10,000 தான் எடுத்து நான் பண்ணேன். அதுலேருந்து ஒரு 46,000 ரூபா நிஃப்டி பீஸ் ஐடி பீஸை விற்றுட்டு நான் பண்ணேன். இன்றைக்கி என்னாச்சு, அந்த 46 ரூபா அப்படியே டபுள் ஆகிடுச்சு. இந்த 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 ரிஸ்க்கை நான் எடுக்கல, இந்த விஷயங்களை நான் கற்றுக்கல, இதுக்காக நான் ரிஸ்க் எடுத்து இதை பண்ணல அப்படின்னா இன்றைக்கி இந்த 45,000 ரூபா ப்ராஃபிட் இருந்துருமா? கிடையாது. இப்போ இது மட்டும் முடிய போகிறதில்ல. இந்த 45,000 ரூபா இருக்கு இல்லையா, மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 1 லட்ச ரூபாயில் ஒரு 10,000 மட்டும் கேபிட்டலாக எடுத்துக்கிட்டு மீதி எல்லாத்தையும் மறுபடியும் வேறு ஏதாவது ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் லாங் டேர்முக்கு. மறுபடியும் இந்த 10,000 கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி மறுபடியும் ஒரு 1 லட்ச ரூபாவோ 50,000 ரூபாவோ இந்த 10,000 ரூபா மாறும்போது மறுபடியும் அந்த அமௌண்ட் எடுத்து மறுபடியும் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஸ்டாக் ஒரு பக்கம் வளரப்போகுது. ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு ஃபண்டிங்கும் கிடைக்கும். இன்னொன்று, என் கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக கிளாஸஸ் எடுக்கலாம், அது மூலியமாக ஏர்ன் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு 8 மெம்பர்ஸ்க்கு கிளாஸ் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 15,000 கிளாஸ் எடுத்திருக்கேன், 10,000 கிளாஸ் எடுத்திருக்கேன். இன்றைக்கி 25,000 ஃபீஸ் மாறி இருக்குது. இதில் வந்து ஆவரேஜாக எனக்கு ஒரு 20,000 ரூபா ஒரு ஸ்டூடெண்ட் கிடைக்குதுன்னா அந்த 20,000 நான் எடுத்துகிட்டு போய்ட்டு ஷேர் மார்க்கெட்டில் தான் போட போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் லாஸ் ஆன விஷயங்கள்லாம் லாஸ் கவர் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் நம்ம ஷேர் ட்ரேட் பண்ணியும் சம்பாதிக்கிறோம், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இதை தாண்டி அந்த அமௌண்ட்டை வந்து நம்மளோட லாஸை ரெக்கவர் குயிக்காக பண்ணுறதுக்கு கிளாஸ் எடுத்தும் ரெக்கவர் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ் இது உள்ளே இருக்குது. ஓகேங்களா? இது இல்லாமல் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணால் அவங்களுக்கு ரெஃபரல் ஃபீயும் தரேன். ஸோ அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணணும். அந்த காசை வச்சு அவங்க ட்ரேட் பண்ணுறோம். நீங்கள் புதுசாக காசு எடுத்துருக்கணும், நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணுறீங்களா, ஒரு 3 பேரை ரெஃபர் பண்ணுறீங்களா, அவங்களுக்கு ஒரு ரெஃபரல் ஃபீ தரும். அந்த ஃபீயை வச்சு நீங்கள் ட்ரேடிங்க்கு போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலே போதும், நல்லா சம்பாதிக்கலாம். ஸோ நீங்கள் கிளாஸும் லேர்ன் பண்ணுறீங்க, நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கான ஃபண்டுமே நான் ஹெல்ப் பண்ணி தரேன். ஸோ அந்த ஃபண்டை வச்சு நீங்கள் அடுத்தடுத்து மணி க்ரோ பண்ணுறீங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணுங்கள், கிளாஸ் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான மெயின் ரீசனே. அண்ட் இன்னும் அடுத்த ஸ்டேஜ் எப்படி போகிறோம்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கள் கம்யூனிட்டி, அதாவது பெய்டு கிளாஸ் கம்யூனிட்டியில் ஒரு 10 பேர் இருப்பாங்க. அதில் ஆக்டிவாக ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்காங்க, 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட டைம் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு மணி ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்லேருந்து நாங்கள் என்ன பண்ணலான்னு இருக்கோம், ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை எங்கள் குரூப்புக்குனே தனியாக அப்பாயின் பண்ணலான்னு இருக்கோம். ஆளுக்கு கொஞ்சம் காசு போட்டு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை ஹையர் பண்ணி அவருடைய ஸ்ட்ராட்டஜி, அவருடைய சஜஷனோட இன்னும் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்லாம் பிளானில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் வின்னிங் ரேஷியோ அதிகம். இப்போ எங்களுக்கான வின்னிங் ரேஷியோ அதிகம். கிட்டத்தட்ட 3-4 டேஸில் வந்து 78% எடுத்திருக்கோம், டபுள் ஆகியிருக்கோம் அப்படியே மணி. ஓகேங்களா? ஸோ நம்ம போட்ட அந்த 47 வந்து 45,000 ரூபாய் கிட்ட ப்ராஃபிட் 3-4 நாளில். ஸோ இது இன்னும் அக்ரெசிவாக பண்ணி, இன்னும் பெட்டராக பண்ணி, இன்னும் சேஃபர் சைடில் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோட பண்ணலாம்லாம் இருக்கும். இவ்வளோ பிளான்ஸ் வச்சுருக்கோம் ஃபியூச்சரில். அண்டு இன்னும் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சென்டர்ஸ் ஆரம்பிக்கணும், நல்லா சொல்லித் தரணும், நிறைய பேர் இதில் கொண்டு வர மிடில் கிளாஸை அவங்களெல்லாம் லாஸ் இல்லாமல் ப்ராஃபிட்டபுளாக எடுத்துக்கணும், செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோட இது பண்ணணும் அப்படின்னு நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இந்த கம்யூனிட்டியில் ஜஸ்ட் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா டைம் தான் உங்களுக்கு வேஸ்ட்டு. ஆக்ஷனில் இறங்குங்க, உங்களாலையும் இந்த மாதிரி ப்ராஃபிட் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் ஆகினா அவங்களுக்கு இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட்னா வந்து கேம்லிங்கு, இதில் பண்ண முடியாது ஒன்றும் பெருசாக அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதை பண்ணுங்கள். ஏன்னா எல்லாத்துக்கான ப்ரூஃப் இதில் இருக்குது, அவங்க எல்லாருடைய கேள்விக்கான பதில் இதில் இருக்குது. கொஞ்சம் கஷ்டப்பட்டுனா, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணனா, ஹார்ட் ஒர்க் பண்ணால் டெஃபினட்டாக ப்ராஃபிட் நீங்களும் பண்ண முடியும். ஓகேங்களா? இதில் இன்னொரு பியூட்டியான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், அக்டோபர் 9 அக்டோபர் 24 எனக்கு தெரிஞ்ச ஹார்ட்லி ஒரு 15 நாள். இந்த 15 நாளில் 45,000 ரூபாய். இனி தேதிக்கு ஒரு மாதம் ஃபுல்லாக போகணும் வேலைக்கு. நம்ம இதை நான் பண்ணுற டைமே பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஒரு நாளைக்கு, இல்லை 1 ஹவர் ஒரு நாளைக்கு தான் ட்ரேடிங் டைமே. மீதி நேரம் நம்ம ட்ரேட் பண்ணுறது ஜஸ்ட்டு அப்பப்போ கேப் அடிக்கும்போது உள்ளே போய் மார்க்கெட்டை வாட்ச் பண்ண தான் பண்ணோம். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், கிளாஸ் எடுக்கிறோம், இவ்வளோ ஃபீஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஃபீஸ் இவ்வளோவா இருக்குது, ப்ராக்டிஸ் எவ்வளோ நேரம் பண்ணணும், அப்புறம் வந்து இவர் என்ன ப்ராக்டிஸ்லாம் பண்ண சொல்கிறாரு, உடனே ட்ரேட் பண்ண முடியாதா, உடனே காசு வர தான். ஸோ இப்போது இதில் வந்து சைக்காலஜியும் இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி எங்கேயா ஏமாந்துருக்கலாம், ஸோ மறுபடியும் ஏமாந்துருமோன்னு ஒரு பயம் இருக்கும், இதுக்கு முன்னாடி லாஸ் ஆகிருக்கலாம், மறுபடியும் லாஸ் ஆகிருக்குமா இருக்கும், இது எல்லாமே இருக்கும் தான். ஓகேங்களா? நான் லாஸ் ஆகும்போது இதுக்கு மேலே ஃபர்தராக இதெல்லாம் பண்ணவே வேணாம்னு ஒரு ஸ்டேஜில் முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் இல்லை இது நம்ம பிடிச்சாகணும், இதில் ஸ்கோப் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணேன். ஸோ அந்த ஸ்கோப்பு, அந்த நம்பிக்கை தான் வந்து எனக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் சொல்லுங்கள், வெறும் 15 நாளில் 47,000 ரூபாய், 50,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட், கிட்டத்தட்ட 70% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 45,000 ப்ராஃபிட் வந்துருக்கு. நீங்கள் ஒர்க் பண்ணுற டே ஜாபில் இது வந்து கேரண்டியாக கிடைக்கும். பட் இங்கே கேரண்டி கிடையாது. பட் ரிஸ்க் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களாலையும் இதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். பண்ணவே முடியாதுன்னு ஒன்று கிடையாது. இது கேம்பிளிங் கிடையாது, அது மட்டும் தெரிஞ்சுக்கணும்னால தான். இது கேம்பிளிங் கிடையாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா நீங்களும் இது மாதிரி ப்ராஃபிட் பண்ணலாம். ஏன்னா நான் லாஸ் ஆகி கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். என்னால் அப்படின்னா உங்களாலையும் முடியும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்றைக்கே ஆக்ஷனில் இருங்க. நீங்கள் என்கிட்ட கிளாஸே கற்றுக்கனாலும் பரவாயில்ல. நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க, அதை எப்படி கரெக்ட் பண்ணலான்றது கூட நீங்களே பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் அப்படி தான் பண்ணி வந்தேன். நான் யார் கிளாஸ்க்கும் போகல. நானே தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணேன், நானே தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன், நானே தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், நானே தான் அதை ரெக்டிஃபை பண்ணேன், நானே தான் அதை இம்ப்ரூவ் பண்ணேன். அப்போ நீங்களும் பண்ண முடியும். என்ன பண்ணணும், நீங்கள் அதில் ரெகுலராக உள்ளே போகணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், என்ன தப்பு பண்ணுறதை பார்க்கணும், அதை கரெக்ட் பண்ணி தான் உள்ளே வரணும்.
பட் அதுக்கான பொறுமை இப்போ யாரும் கிடையாது. எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் சரி, எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க, மொதல் நாளே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறீங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக தானே இம்ப்ரூவ் ஆவீங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, மொதல் நாளே ப்ராஃபிட் பண்ணுறீங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக தொழிலை கற்றுக்கிட்டு தானே ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதே தான் இதுவும். ஓகே, ஐ ஹோப் மிடில் கிளாஸ் நிறைய பேருக்கு ஷேர் மார்க்கெட்லேருந்து சம்பாதிக்க முடியும், இவ்வளோ சூப்பராக சம்பாதிக்க முடியும், ஷேர் மார்க்கெட்டோட பவர் என்னன்னு இப்போ புரிஞ்சிருக்கும். ஆனால் நல்லா மறுபடியும் சொல்கிறேன், ஷேர் மார்க்கெட்டால் நிறையா குடும்பம் அழிஞ்சிருக்கு, நிறையா லாஸும் இருக்குது. அதனால் ஜாக்கிரதை. ஓகேங்களா? உங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ணாலும் எனக்கு கேளுங்க. எனக்கு தெரிஞ்சால் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.